என்னம்மா கார தோசையா? கார தோசை இல்ல மோகி, முட்டை சம்பல் தோசை. முட்டை சம்பல் தோசைன்னா இங்க வந்து பாரு. இந்த முட்டை சம்பல் செம்ம டேஸ்டா இருக்குங்க. காரம் அதிகமா இருக்காது, ஆனா கலர் மட்டும் தூக்கலா இருக்கும். இது செய்யறது செம்ம ஈஸி. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி காஷ்மீரி சில்லிய கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டு கூடவே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் போல எண்ணெய், கொஞ்சமா தண்ணி, இது எல்லாத்தையும் விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 முட்டையும் வேக வச்சு வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு பானை வச்சு எண்ணெய் விட்டு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் போல மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு கூடவே நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி இதை லைட்டா இப்படியோ அப்படியே சாட்டை பண்ணி வெளியில எடுத்துக்கலாம். இப்ப இந்த எண்ணெயிலேயே நம்ம அரைச்சு வச்ச மிளகாய் தக்காளி பேஸ்ட் அப்படியே ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இது லைட்டா சுண்டி வரும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை இதுல போட்டு இப்படியே அப்படியே திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கினா சும்மா கம்ம கம்மன்னு கலர்ஃபுல்லான முட்டை சம்பல் ரெடி. இப்ப இதை எதோட வேணா சாப்பிடலாம், ஆனா நம்ம தோசையோட சாப்பிட போறோம். இந்த மாதிரி தோசை ஊத்தி இதுல கொஞ்சம் பட்டரை போட்டுக்கிட்டு அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க சம்பளை அப்படியே தூவி ஒரு முட்டையும் அப்படியே தூவி விட்டு மடிச்சு எடுத்தா அப்பா எப்படி இருக்கு பாருங்களேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.